அண்ணன் சேகர் பாபு அண்ணன், உங்க பொண்ணு எப்படி இருக்காங்க? உங்க மருமகன் எப்படி இருக்காங்க? கடந்த பல வருஷமா பாத்தீங்கன்னா அவங்களை வந்து கல்யாணம் ஆனதுல இருந்து துரத்தி அடிக்கிறீங்க, துரத்தி எங்களை சாவடிக்க பாக்குறீங்கன்னு சொல்லிட்டு உங்க பொண்ணு, உங்க மருமக வந்து பேட்டி கொடுத்ததெல்லாம் சமூகத்துல நாங்க பார்த்திருந்தோம். உங்களோட குடும்ப பிரச்சனை பத்தி தானே நீங்க பேசணும். பாமகவோட குடும்ப பிரச்சனை அப்பா மகன் பிரச்சனையை வந்து பேசிட்டு வரட்டும் அப்படிங்கிற ரீதியில சொல்லியிருக்கீங்களே. ஃபர்ஸ்ட் உங்க குடும்பத்தோட நிலைமை என்ன? இதுக்கு முன்னாடி வந்து இந்த உங்க சேகர் பாபுவோட பெண் வந்து பேட்டி கொடுக்கும்போது இது மாதிரி நடந்துச்சு அப்படிங்கும்போது ஒரு தந்தையோட மனநிலையில இருந்து நாங்க வந்து சேகர் பாபுக்கு தான் ஆதரவு கொடுத்தோம். கண்டிப்பா வந்து அந்த பெண்ணுக்கு வந்து யாருமே ஆதரவு கொடுக்கல. இப்படிங்கிற ரீதியில இன்னைக்கு நீங்க பேசின விஷயம், இது வந்து ஃபர்ஸ்ட் குடும்பத்தை பாருங்க, குடும்ப சண்டையை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க படுத்துக்கொண்டே ஜெயிக்கலாம் அப்படிங்கிற ரீதியில வந்து நீங்க பேசின விஷயம்லாம் கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயமா தான் பார்க்கப்படுகிறது. ஃபர்ஸ்ட் உங்க குடும்பத்துல உங்களுடைய பெண்ணை வந்து உங்களை பாதுகாக்கவே முடியல, அவர்களுக்கு வந்து அரவணைச்சு ஒரு வாழ்க்கை தர முடியல, குழந்தை கூட பிறந்துச்சுன்னு நினைக்கிறேன் அவங்களுக்கு. இது மாதிரி சூழ்நிலை உங்க நிலைமையே, உங்க குடும்ப நிலையுமே இந்த ஒரு கேவலமான நிலையில இருக்கும்போது தேவையில்லாம நீங்க வந்து பாமக சென்றதெல்லாம் கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயமா தான் இருக்குது. எதுக்காக இவர் வந்து இந்த பாமக திடீர்னு பார்த்தா பேசுறாருன்னு பாத்தீங்கன்னா, இந்த 2 நாட்களாவே தமிழகத்துல இடி விசாரணை, டாஸ்மாக்ல பல கோடி ரூபாய், பல ஆயிரம் கோடி ரூபாய் வந்து ஊழல் நடந்திருக்கு அப்படிங்கிற ரீதியில வந்து சில மாதங்களாகவே பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. அதோட தொடர்ச்சியாக தான் இடி விசாரணை பார்த்தீங்கன்னா இந்த 2 நாள ரொம்ப ஒரு ஃபோர்ஸாவே போயிட்டு இருக்கு நம்ம சொல்லியாகணும். அந்த இடி விசாரணையில திமுகவோட சார்ந்த முக்கிய புள்ளிகள்லாம் சிக்க போறாங்கன்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம் அதெல்லாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஸ்டாலின் சொந்தக்காரங்க கூட இந்த இடி விசாரணையில இருக்காங்கன்னு தான் நியூஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா திமுகவோட முக்கிய புள்ளிகள், முக்கிய அமைச்சர்கள்லாம் இந்த சம்பவத்தில் கண்டிப்பா மாற்றுவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு தான் நியூஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கு. அதுக்கப்புறம் வந்து டாஸ்மாகோட மேலாளர் விசாகனை வந்து அடைச்சி வச்சு பூட்டி வச்சு விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க இடி. இது மாதிரியான சம்பவம்லாம் நடந்துட்டு இருக்க போது இவர் எதுக்கு அதை டைவெர்ட் பண்றதுக்காக பாமக பத்தி பேசுறாரா சேகர் பாபு அவர்கள்? சேகர் பாபு அவர்களே, நீங்க திசை திருப்புறங்கிற பேர்ல உங்களை நீங்களே அசிங்கப்படுத்திக்காதீங்க. எப்படி உங்க இந்த விஷயத்த, அதாவது இந்த டாஸ்மாக் இடி விசாரணை வந்து இந்த திசை திருப்புறங்கிற பேர்ல உங்க குடும்ப பிரச்சனையை வந்து நடுத்தர இழுத்து வச்சு நீங்களே அசிங்கப்படுத்திக்காக நம்ம சொல்றோம். பாமக பத்தி பேசணும், ஒரு தகுதி வேணும். அந்த தகுதி உங்களுக்கு இருக்கான்னு பார்த்தா அந்த தகுதியே உங்களுக்கு இல்ல. அந்த தகுதி உங்களுக்கு இருக்கான்னு பார்த்தா கண்டிப்பா அந்த தகுதி உங்களுக்கு இல்ல. ஃபர்ஸ்ட் உங்க குடும்பத்தை பாருங்க, உங்க பெண்ணை முதல்ல வந்து வாழ வைக்க பாருங்க. ஒரு அமைச்சரா இருந்துட்டு உங்க பொண்ணோட வாழ்க்கையை வந்து நாசம் பண்ணாதீங்க, சரிங்களா? அப்புறம் சேகர் பாபு அவர்கள் பேசின இந்த விஷயத்தை பத்தி கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். நன்றி, வணக்கம் மக்களே.